ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிஎன்ஏல ரவுண்ட்ஸ்ல என்னென்ன கட் ஆஃப் வரும், அதுல அந்த கட் ஆஃபுக்கு என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எடுக்கலாம் மீன்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுல ரவுண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 39,145 அதுக்குள்ள இருக்க ரேங்கிங் பீப்புள் அது ரவுண்ட் ஒன்ல எலிஜிபிலிட்டி வருவாங்க. இதுல 200ல இருந்து 179 அதுல இருக்க கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா 39,145 இவ்வளவு மெம்பர்ஸ் இதுல காம்படிஷன் இருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம என்னென்ன கோர்சஸ் சூஸ் பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா சிஎஸ்சி கோர். சிஎஸ்சி நிறைய பேருக்கு தெரியும், அதுதான் இப்போதைக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஎம்எல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ் எடுக்கிறாங்க, இசிஇ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சைபர், ஐடி, இது எல்லாமே ரவுண்ட் ஒன்ல இந்த கட் ஆஃப் பீப்புள் சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் மோர் தென் சான்சஸ் இருக்கு. இதுல என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு சாய்ஸ் கொடுக்கலாம். ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட்னாலே மினிமம் ஒரு 30 வரைக்கும் கொடுக்கறது ஒரு சேஃபஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 39,000 பீப்புள் உங்களுக்கு இந்த இடத்துல காம்படிஷனா இருக்கும் போது உங்களோட 0.5 கட் ஆஃப் கூட உங்களுக்கு அந்த கோர்ஸஸையும் அந்த காலேஜையும் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது இல்லாம இதுல ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ் மட்டும்தான் நிறைய பேர் எடுப்பாங்களே தவிர அந்த கோர் பிரான்ச்சஸ் எடுக்கிறவங்க 10% மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னு 10% எப்படி சொல்றேன்னா இசிஏ, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ரவுண்ட் 2ல இருக்க பீப்புள் தான் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரவுண்ட் 1ல ஒரு 10% பீப்புள் தான் எடுக்கிறதுக்கு மோர் தென் சான்சஸ் இருக்கிறதுக்கு. ரவுண்ட் 2 இது 1,37,710 இதுல இருக்க ரேங்கிங் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 179ல இருந்து 143 இருக்க கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுல எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்னா 98,565 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் ரவுண்ட் 2 அப்பீல் ஆக போறாங்க. ஆனா லாஸ்ட் இயர் 90,000 தான் இருந்தாங்க. இந்த வருஷம் 8,000 பீப்புள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல. இதுல என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஆட்டோமொபைல், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ஃபுட் டெக், பயோடெக்னாலஜி, டெக்ஸ்டைல், கெமிக்கல் இன்ஜினியரிங். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மலான கோர்சஸ் நீங்க நினைக்க வேணாம். பிகாஸ் எல்லா கோர்சஸ்க்குமே அந்தந்த ஸ்கோப் இருக்கதா செய்யுது. நம்ம இப்போ இந்த கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கேயே தான் ஜாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், பட் 100 பேர்த்துல ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்கும். மிச்சம் 90 மெம்பர்ஸ் நம்ம தான் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கோர் கம்பெனிஸ்ல நீங்க ட்ரை பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நீங்க போறதுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கோர்சஸ்லாம். இந்த மாதிரி கோர்சஸ்க்கே மினிமமே ஒரு 50,000 சேலரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுக்குற கம்பெனியுமே இருக்கு. நம்ம சர்ச் பண்ணி போகணும். நம்மளோட அந்த கைடன்ஸ் பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல கார்பரேட்ல ஜாப் கிடைக்கும். ரவுண்ட் 3 பாத்திரலாம். ரவுண்ட் 3 2,39,299 இந்த ரேங்கிங்ல இருக்கவங்களுக்கு ரவுண்ட் 3 எலிஜிபிலிட்டி. இதுல என்ன காம்படிஷன் இருக்குன்னா 1,01,589 இவ்வளவு பீப்புள் காம்படிஷன் ரவுண்ட் 3ல இருக்கு. ரவுண்ட் 3 ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகி தான் ரவுண்ட் 3ல வரும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 எல்லாத்துலயுமே ஃபில்டர் ஆகி தான் ரவுண்ட் 3க்கே வரும். இப்ப ரவுண்ட் 3ல உங்களுக்கு காலேஜ் இம்பார்ட்டன்டா, கோர்சஸ் இம்பார்ட்டன்டா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் எல்லாருக்குமே. பட் கோர்சஸ் நீங்க 44% தான் வச்சுக்கணும். 60% காலேஜ் இம்பார்ட்டன் வச்சுக்கணும். ஏன்னு சொல்றேன்னா உங்களுக்கு காலேஜ் ஓரளவுக்குனாவது ஒரு டயர் 3 காலேஜஸ்ல ஓரளவுக்குனாலும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பாருங்க. நீங்க ரிசர்ச் பண்ணுங்க எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலி எல்லா காலேஜுமே டயர் 3 பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் பே ஸ்கேல் தான் கம்மியா இருக்கும் கம்பேரிங் டு டயர் 1 காலேஜும் டயர் 2 காலேஜோட. இதுல ஒரு மினிமம் ஆஃப் பேக்கேஜஸ் தான் இருக்கு. பட் நீங்க காலேஜும் நல்லபடியா சூஸ் பண்ணணும். ஏன்னா கோர்ஸுமே நீங்க இப்ப சூஸ் பண்றதுதான் உங்க லைஃப் லாங் இருக்க போகுது. அதுதான் கெரியரா இருக்கும். ஸோ நீங்க கோர்ஸுமே நல்லபடியா சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ இதுல சாய்ஸ் இல்லைங்க. எப்போ இதுல நம்ம எவ்வளவு சாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா 80ல இருந்து 100 வரைக்கும் சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில்டர் ஆகி வரனால நீங்க சாய்ஸஸ் இவ்வளவு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ற கோர்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 25 சாய்ஸஸ் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிளா இருக்கிறத வைங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது இருந்தா போதும் 50-50 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த சாய்ஸஸ் என்னன்னு நீங்க வைக்கலாம். சாய்ஸ் நீங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ரவுண்ட் 1க்கு 14th கம்மிங் 14 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவே ரவுண்ட் 2க்கு 26th இந்த மந்த் 26 ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் 3 நெக்ஸ்ட் மந்த் 7th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மெயினான விஷயம் கவுன்சிலிங்ல மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை பொறுத்து தான் எல்லாமே வரப்போகுது.
ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கொடுங்க. நாங்களும் வந்து ப்ரீமியம் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஃப்ரீயா கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பெய்டு கைடன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ரீமியமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரான வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். அது முழுக்க முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.